2024 ஒருவேளை திமுக அன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருந்துச்சு, அவங்கக்கிட்ட இருக்க அந்த 22 எம்பிக்களை வச்சு ஆதரவு கொடுத்துருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு இந்த என்டிஏ கூட்டணியில் குறைஞ்சபட்சம் 3-4 மினிஸ்டர்ஸ் அங்கே உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். கூட்டணி முக்கியம், கொள்கை முக்கியம், நம்பிக்கை முக்கியம். இதுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னார் ஐயா ஸ்டாலின். அதுக்கு கிடைச்ச பரிசு காங்கிரஸ் இன்னைக்கு கொடுத்த ஸ்வீட்டு. இப்போ ஏன் சார் எல்லாரும் விச்சுன்னு அடிச்சுக்கிறீங்க? காங்கிரஸை ஏன் இப்போ கழுவி ஊற்றுறீங்க? அவங்க தான் ஆரம்பத்திலே பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்களே சார். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், ஐயையோ ஒரு வேளை போயிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து செல்ஃப் எடுக்காமல் அது மாட்டுக்கு படுத்துருச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணம் தான். வேறு எதுக்கா திமுக கூட, அதாவது 2024 எலெக்ஷனு, அந்த 2024 எலெக்ஷனில் இந்தியாவில் ஒரு பயம் கூட்டணியில், அந்த இந்திய கூட்டணியில் வாயை திறக்க மாட்டேன்ட்டாங்க. என்னன்ட்டு ராகுல் காந்தியை நாங்கள் பிரதமராக முன்னிறுத்துகிறோம் அப்படின்ற வார்த்தை வாயிலேருந்து வரலன்றதை காட்டிலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவரையெல்லாம் எங்களால் பிரதமராக ஏற்றுக்க முடியாது. ஆக்சுவலி அந்த கூட்டத்தில் அது பெரிய ஒரு டாக்காக ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் எவனுமே சொல்லாத சமயத்தில் தமிழ்நாட்டிலேருந்து தான் முதல்வர் ஸ்டாலின் இருந்தார்ல, அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னார், நாங்கள் எங்களோட இந்திய கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து ஒரு மனசாக சரி ரைட்டு போய் தொலையுது சொல்லி வைப்போம், என்ன பண்ணுறது, அவரே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா, அதனால் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அங்கே ஏற்று கொண்டு போய் வச்சாங்க. அவங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்போவே இவ்வளோ தூரம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வேளை அதாவது தாவேக்கா அந்த பெரும்பான்மை, அதாவது தனிப்பெருங்கட்சியாக வந்துருச்சு, இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துருச்சு. ஒரு வேளை இவங்கெல்லாம் நினச்ச மாதிரி திமுக மேபி அந்த இது வந்து கொஞ்சம் ஸ்லைடு, அதாவது அந்த எஜ்ஜில் வந்து நின்றுக்கணும், இல்லை தனிப்பெரும்பான்மை ஒரு வேளை கிடைக்காமல் இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் இந்நேரத்துக்கு சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே என்ன பேரம் பேசுகிறாங்களோ அதை விட அடிச்சு பிடிச்சி ஐயா சீட்டப்பையே அவ்வளவு அடிதடி. ஆனால் திமுக தோற்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதான் என்னென்னா காங்கிரஸ் பக்கம் சில சீட்டுகளை தள்ளி விட்டது, அது அதிமுக சைடு இருக்குது, பாஜக சைடு சில சீட்டுகளை தள்ளி விட்டது. அதான் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பக்கம் இழுத்து விட்டாங்க. ராகுல் காந்தி தான் இப்போ மொத்தமாக சொல்லிட்டு போயிட்டார், டாட்டா பாய் கத்தம். அதை இதுக்கு முன்னாடி அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தார், முறையாக இங்கே இப்போ சொல்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் எடுத்த முடிவில் நம்ம அவங்கள குறையெல்லாம் சொல்ல முடியாது சார். இப்போ திமுக கூட கூட்டணி இருந்தாலும் ஒருவேளை திமுகவே ஜெயிச்சிருந்தாலும் அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டாங்க. இதை விட்டால் இன்னொரு அரிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும், சென்மத்துக்கும் கிடைக்காது. இப்போ இருக்கிற அதாவது 5 பேர் வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு அமைச்சரவையில் இடம், யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பம்பர் ப்ரைஸ் இது, எதிர்பார்க்காம கிடச்ச ஒரு இது சார் இது. அதனால் அவங்க போகத்தான் செய்வாங்க. அவங்க மேலே நம்ம தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன வெளியில் கேட்பாங்க, உப்பு சத்தியாகிரகம் பண்ண கட்சி, ஆனால் உப்பு போட்டு திங்கிறதையே மறந்துருச்சா? இல்லை சார் கேட்பாங்க. அது என்ன தாவேக்கா முழு ஆதரவு, தாவேக்காவுக்கு எப்படி ஆதரவு? வெறும் இந்த இதில் மட்டும் ஆதரவு கிடையாது. வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், 1.5 வருஷத்தில் உள்ளாட்சி தேர்தல் வருது, வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தல், இதில் நாங்கள் தாவேக்கா கூட கூட்டணியை உறுதிப்படுத்துகிறோம். செல்வ பெருந்தகையான நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பாக வருது. இல்லை என்னென்னலாம் பேசியிருப்பார் தெரியுமா விஜய் அவர்? உண்மையில ஏன்னா அவர் அந்த திமுக ஸ்டாண்டில் தான் நின்று காங்கிரஸ் பேசுச்சு. அவர் செல்வ பெருந்தகை இல்லைன்னா திமுக கூட கூட்டணியும் கிடையாது. சரி இப்போ இந்த 5 இது ஜெயிச்சாங்கல்ல, இடம் ஜெயிச்சாங்கல்ல, இந்த 5 இடமும் தனியாக நின்று தான் ஜெயிச்சிருப்பாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில். இல்லைப்பா அவங்களாம் குறைச்சி மதிப்பு இல்லை. ஏன்னா இப்போ யாரையுமே குறைச்சி மதிப்பிட முடியாத ஒரு நிலைமை. தாவேக்கா தனிப்பெரும் கட்சி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஒரே எலெக்ஷனில். ஏன் எதிர்பார்த்தாது, அதனால கேட்குறேன். ஒருவேளை காங்கிரஸ் தனியாக நின்று இருந்தால் இந்த 5 சீட்டு 27 சீட்டு வாங்கினீல்ல, 27 சீட்டு 28 சீட்டு வாங்கினாங்க சார்.
28 சீட்டில் எத்தனை அடித்து பிடிச்சி கேட்டேன். அப்பையும் சொன்னாங்க 20க்கு மேலே போக வேண்டாம், உனக்கு தேராது, சொன்னா கேளு, என்னையும் பிடிச்சி இழுத்து விட்டுருவேன்னு கேட்டாங்க. ஆனால் ஒரு பையன் பதில் சொல்லையே. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி செம்ம ஹாப்பி. அதாவது நான் மாணிக்க தாக்கூர் அதை விட பயங்கர ஹாப்பி. எல்லோரும் நாங்கள் தான் அன்னைக்கே சொன்னோமேப்பா, ஏன் போயிருக்க வேண்டியதானே அன்னைக்கு? இல்லை போயிருந்தால் அது என்ன ஏதுன்றது தெரிஞ்சிருக்கு சார். அன்னைக்கு போக பயந்தது எதனால்? அன்னைக்கு இந்த கட்சியை இதையெல்லாம் ஒரு கட்சின்னு எவன்டா சொன்னது? இந்த கட்சியெல்லாம் கிளம்புறதுக்குள்ளேயே டவுன் ஆகி போயிடும்டா, எல்லாம் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிடும்டா, இவங்களை நம்பி எவன்டா ஓட்டு? எவன் சொன்னது இந்த வார்த்தையெல்லாம்? காங்கிரஸும் சேர்ந்து தான் சொன்னிச்சு. காங்கிரஸ் எவ்வளவோ கூட்டணிக்கு தூது போய் பார்த்தாங்க, என்னென்னமோ பெல்ட்டி அடித்து பார்த்தாங்க. காங்கிரஸ் மாட்டேன்றது சார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ வேறு நாங்கள் ஆதரவு கொடுக்குற தலைமைக்கு என்னைக்கு இங்கே உட்காந்து, அதாவது நேற்றைக்கு உட்காந்து செல்வ பெருந்தகை நாங்கள் ஒட்டுமொத்த பவரையும் டெல்லிக்கு கொடுத்துட்டோம், அவங்க என்ன சொன்னாலும் அந்த ஹை கமாண்ட் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் எந்த மறுப்பெல்லாம் தெரிவிக்க மாட்டோம், மனமும் ஏற்றுக்கிட்டு மனசார அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்போ போயிட்டு சால்வை போட்டு இது பண்ணி கட்சிக்கு ஆதரவும் கொடுத்தாச்சு. ஆட்சி அமைக்கணும். அதுக்கு வெறும் இந்த 5 மட்டும் இருந்தால் பார்த்தாது, அடுத்த அநேகமாக பாமகவும் போகும்னு நினைக்கிறேன். வேறு வழியில் அதிமுக ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லிட்டாங்க. முடியாது, நாங்கள் தனிப்பெரும் கட்சி, நாங்கள் ஏன்டா உங்களுக்கு கொண்டாந்து ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் ஆட்சி அமைச்சிக்கங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பக்கம். பட் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்டு இருக்கும். அவங்க வேறு யார்கிட்டையும் போயிட்டு நிற்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதாவது பல இடங்களில் ஆதரவு தேர்றதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல ஒரு ஆதரவை கேட்டுவிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தாவேகா சைட்லேருந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து நாங்கள் எந்த விதமான ஆதரவையும் கேட்கலை, தீய சக்தி திமுகன்னாங்க. கொள்கை எதிரி தானேப்பா, கொள்கை எதிரியாக இருந்தாலும் ஒரு சீட்டு தானே, மற்றபடி தலைமை அதிமுக தானே. அந்த அரசியல் எதிரிக்கிட்டேருந்தே ஆதரவு நீங்கள் எடுக்கிறப்போ கொள்கை எதிரிக்கிட்டேருந்து ஏன் எடுக்கக்கூடாது? இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவை நேரடியாக பெருசாக எதுவும் விமர்சனம் பண்ணலை. அமமுகவுமே அண்ணன் தினகரனுமே அவங்க இதோ விஜய் எந்த இடத்துலையும் பெரிய அளவில் அட்டாக் பண்ணியெல்லாம் பேசலை. பெரிய அளவில் அடித்து பிடிச்சி அவங்கெல்லாம் ஒரு ஆளா, இந்த சினிமாவிலேருந்து வந்தவங்கெல்லாம் சீஎம்மானா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ற அந்த பேச்செல்லாம் அண்ணன் பேச, மற்ற எல்லாரும் பேசுனாங்க. ஏன் ஆரம்பத்தில் அதிமுக கூட்டணி போட தயாராக தானே இருந்துச்சு. அண்ணன் ஐயா பழனிசாமி அவ்வளவு ஆனந்தப்பட்டாப்புலையே, எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா? கண்டிப்பாக கிடச்சிடும் நம்ம, அதாவது இந்த கூட்டணி உறுதியாயிரும். ஒருவேளை கூட்டணி உறுதியாயிருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்வீப்பு சொல்ல முடியாது. இந்த கூட்டணி 200க்கு 200, இது 234க்கு 200 எடுத்துருக்கலாம். ஐயா ஸ்டாலின் சொன்னார்ல, அந்த இங்களுக்குள்ள வாய்ப்புகளுக்கு நிறையாவே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 234ஐயுமே இந்த கூட்டணி தூக்குனாலும் தூக்கியிருக்கலாம். அம்புட்டு வெறியில் இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. என்ன அந்த இடத்துல சின்னதாக ஒரு டீலிங் பிரச்சனை, அது யார் அது எல்லாம் ஓகே. இந்த படத்தில் கேட்பாங்கல்ல, இந்த ரிலீஸ் ஆச்சு ரஜினிகாந்த் கமலை, அதெல்லாம் ஓகே. யார் ஹீரோம்பாங்கல்ல, அந்த மாதிரி யார் சிஎம்ன்ற பிரச்சனை அவங்களுக்குள்ளே பெருசாக உட்காந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து நிறையா பேர் கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா இது வரைக்கும் தாவேக்காவுடைய பலம் தெரியாது, அது தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே போட்டி போடல, எது நடக்கும் எது நடக்காது எல்லாமே ஒரு மித்தாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா மித்தும் சரியாகி ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபார்முலேஷனுக்கு வந்தாச்சு. அதாவது என் கூட சேர்ந்து எனக்கு என்ன இருக்குது, என் பேரில் தமிழ்நாட்டில் எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்றத தாவேக்கா நிரூபிச்சிருச்சு. இனிமேல் அவங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. போகிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி குறைஞ்சபட்சம் 5 வருஷம் நாம் ஆளலாம். இன்னும் சொல்லப்போனால் நல்லா பண்ணால் அடுத்த 5 வருஷமும் மேற்கொண்டு நம்ம நிறையா செய்யலாம் அப்படின்ற ஒரு நினப்பு அவங்க எல்லாருக்குமே இருக்குது. இப்போதைக்கு தாவிருச்சு. ஆனால் உண்மையிலே திமுக பெருசாக செலிப்ரேட் பண்ணுது. அதாவது நடந்த இவ்வளோ பெரிய ஒரு சோகத்துலேயும் அவங்க ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்காங்கன்னா காங்கிரஸு கிளப்பி வெளியில் போனது தான். ஏன்னா இது வரைக்கும் அதை விட்டுறக்கூடாது. 20 வருஷம் சார், 20 இயர்ஸ். 2006லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி அப்படியே இருந்திருக்கு. 20 வருஷமாக எதுவும் ஒட்டையலை. 20 வருஷமாக உடையாத அந்த ஒரு கட்சியை வெறும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்சி பிச்சு எடுத்துருச்சு. எங்கேயும் கொஞ்சம் கூட மிச்சம் மீதி வைக்காமல் பிச்சு எடுத்துருச்சு ஒரு கூட்டணியை. ஏன்னா அவங்க பட் ஆப்வியஸ்லி இது போகிறது நல்லது தான், 2 பேருக்குமே நல்லது. காங்கிரஸுக்கு இனிமேல் நல்லது, திமுகவுக்கு அதை விட ரொம்ப நல்லது. இனிமேல் இந்த பிரச்சனைகள் வராது. இனிமேல் உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க.
அறிவாலயத்துக்குள்ளே இனிமேல் காலடி எடுத்து வச்சுட்டு அண்ணன் என் பிரதர்னா பிள்ளையர். ஏற்கனவே அந்த பிரதர்ன்ற வார்த்தையெல்லாம் ராகுல் காந்தி இந்த கூட்டணி பேசுகிறப்பயே எடுத்துட்டாப்புல. அவங்களுக்கு அந்த ஐடியா அப்பையிலேருந்தே இருந்திருக்கு, இல்லாமல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல், அதான் அவங்களுக்கு பயம், இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல் நம்ம மாட்டுக்கு போயிட்டு அவசரப்பட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஆண்டியாக உட்காந்துருந்தோம்னா என்னத்துக்கு பார்க்குறது. ஆனால் இப்போ எல்லோரும் சொல்லி காப்பேன். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் 5க்கு பதிலாக ஒரு 20 சீட் எடுத்துருந்துருக்கலாமேப்பா. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய 10வது கூட்டணி அமைச்சரவை டெபுட்டி சிஎம் கூட கேட்டிருக்கலாமே. ஏன் இல்லைப்பா, அதெல்லாம் நடந்திருக்கலாம், வாய்ப்புகள்லாம் நிறைய. ஏன்னா இப்போ வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் இருந்ததாக தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் இது என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் திமுக தெளிவான சில முடிவுகள் எடுக்கலாம், தெளிவாக எடுக்கலாம். அதை இப்போ அவங்களுக்கு இங்கேருந்து கூட்டணியிலேருந்து ஆள் போனாலும் ஒன்று தான், போகலைனாலும் ஒன்று தான். ஏன்னா திமுக தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சியாக ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அது அவங்க இருந்து தான், இந்த கூட்டணி கூட இருந்து தான் இது எதிர்க்கட்சியாக இருக்கணும், இல்லாட்டி அந்தஸ்தை இழந்துடும் அப்படிலாம் கிடையாது. அதுதான் இந்த பக்கம் பழனிசாமி ஐயாவுக்கும் பயங்கர அடி. தாவேக உள்ளே போனதில்லை. ஏன்னா தாவேக உள்ளே போயிட்டு வரும் சென்னையை மட்டும் பேர்த்தெடுக்கலை, கோயம்புத்தூரையும் கொங்கு மண்டலத்தையும் சேர்த்து தான் பேர்த்தெடுத்துருக்கு. அதை யாரும் இது வரைக்கும் பேசவே இல்லை. கொங்கு எங்கள் கோட்டைன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்கல்ல, அதை பேசுகிற அதை பிடிக்க முடியாத ஒரே இடம் தாவேக குமரி மாவட்டம் மட்டும்தான். அங்கே அதான் இருக்கிறதுலே அதிகமான கிறிஸ்டியன்ஸு அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த இதெல்லாம் பார்த்து போட்டாங்க, அவர் வந்து சிறுபான்மையினர், அதனால தான் அந்த வாக்கெல்லாம் அங்கே போய் விழுந்து. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவருக்கு விழுந்த வாக்குகள் மத வாக்குகள், சாதி வாக்குகள், பண வாக்குகள்லாம் கிடையாது. அவருக்கு விழுந்த வாக்குகள் சினிமா வாக்குகள். ஒரு உண்மையிலான ஒரு சேஞ்சு எதிர்பார்த்துருக்காங்க அவர்கிட்ட. என்னென்னா இத்தனை நாளைக்கு இப்படி ஒரு எழுச்சி வேறு யாருக்கும் தமிழ்நாட்டில் கிடச்சதில்லை, எம்ஜிஆரை தவிர. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப நம்ம ஏன் கொடுத்தது நல்லது. ஏன் கொடுத்தது நல்லதுன்னா, மக்கள் தீர்ப்பு உண்மையிலேயே அவங்க வந்து நல்லது தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை இத்தனை நாளாக நாம் எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இருந்திருக்கோம், அதனால நமக்கு ஒன்றுமே தெரியல, இவங்களை சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்கோன்றதுனால பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், போக தான் தெரியும். பட் இப்போ அவங்க நாளைக்கு போய்ட்டு அவர் பதவி ஏற்க போகிறார், நாளைக்கு அமைச்சரவை அறிவிச்சிருவாங்க. நேற்றைக்கே கூடுமான வரைக்கும் அமைச்சரவையெல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ யார் வரப்போகிறா, யாருக்கு என்னென்ன பதவி, எக்ஸ்ட்ரா வர்றவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்ல. சும்மா வந்து உனக்கு நான் ஆதரவு தரேன்னு சொல்லுவானா, அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. மொத்தத்தில் காங்கிரஸ் திமுகவை கை கழுவி விட்டுருச்சு, அவ்வளோதான். அதான் ஏற்கனவே சொல்லுவாங்க நம்பிக்கை துரோகம் அப்படின்றதுக்கு. அதாவது தனி சொல்லுவாங்க பழம்பெரும் கட்சிம்பாங்க. பழம்பெரும் கட்சி இல்லை, பழம் பொறுக்கும் கட்சி, அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் எல்லாமே. யாரையுமே அந்த தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் அவ்வளவு நம்பிக்கை. ஒரு வேளை அதான் இந்த இதை வந்து திமுக செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சுருக்கலாம். 2024 அவங்களுக்கு கொடுத்த காட்டிலும் ஒரு 22 சீட்டு திமுக கொடுத்துருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு 4-5 மினிஸ்டர் பாஜக அங்கே இப்போ என்டிஏ ஆட்சியில் 4-5 மினிஸ்டர். ஆனால் அன்னைக்கு கூட்டணி கொள்கை நம்பி வந்திருக்காங்க, துரோகம் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த இது வேண்டாம், நாங்கள் எடுத்த ஸ்டாண்டில், நாங்கள் எடுத்த முடிவில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் எங்களை நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம்னு சொல்லி நின்றுச்சு. அதுக்கு கிடைச்ச பரிசு